வணக்கம் நண்பர்களே, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்றைக்கி யூடியூப்பில் எப்படி ஃப்ரீயாக தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தம்ப்நெயில்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு வீடியோ போடுறோன்னா அந்த வீடியோ ஓப்பன் பண்ணால் தான் வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வீடியோவோட கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு பேஜில் வீடியோவோட ஃப்ரண்ட் பேஜில் புரிகிற மாதிரி நம்ம ஒரு இமேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சிட்டோன்னா பார்க்குறவங்க ஈஸியாக அதை கிளிக் பண்ண பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாங்க தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்த லோகோ ஃபிட் ப்ளஸ்ன்ற அப்ளிகேஷனை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்குரிய பழைய வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதை பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. இங்கே நீங்கள் க்ரியேட் நியூ கொடுத்துட்டு இங்கே யூடியூப் தம்ப்நெயில்னு ஒரு இது இருக்கும், அதை டச் பண்ணிடுங்க. இங்கே பிளாங்கை டச் பண்ணிடுங்க. இப்போ இந்த கேமராவை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். நம்ம கேலரியிலேருந்து நமக்கு தேவையான ஃபோட்டோவை எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு நம்ம ஏற்ற மாதிரி சைஸை சுருகி வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்க டிக்கை டச் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு வேணுன்ற இடத்த வச்சுட்டு இந்த ஃபில்டர்ஸை டச் பண்ணிங்கன்னா நிறையா ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு பிடிச்ச ஒரு ஃபில்டரை நான் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அதே மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆப்ஷனாக டச் பண்ணி பார்த்துங்க. பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். அதில் உங்களுக்கு பிடிச்ச கலர் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு அந்த டிக் மார்க்கை டச் பண்ணிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நான் எனக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் கலர் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பிக்சர் ஆட் பண்ண போகிறேன். இது யூடியூப் சம்மந்தமாக இருந்ததுனால யூடியூப்ன்ற ஒரு லோகோவை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதில் இது நமக்கு ஏற்ற மாதிரி சைஸை மாற்றிக்கிற போகிறோம். இதுக்கு அதே மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி அதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அந்த A+ போட்டிருக்க சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வீடியோவில் என்ன கண்டென்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த வீடியோட டெக்ஸ்ட்டே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். யூடியூப்பில் ஃப்ரீயாக லோகோ க்ரியேட் பண்ணுவது எப்படி என்ற ஒரு லோகோவை இது டெக்ஸ்ட்டே நான் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணும், என்ன கலர் வேணும், பேக்ரவுண்ட் என்ன பண்ணணும், டிசைன் எந்த டிசைன் வேணும் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு எல்லா ஆப்ஷனுமே ஒவ்வொன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி டவுன்லோட் கொடுத்துருங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஆகி வந்து சேவ் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.